தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும், குறைந்த மாதங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும், முதல் முயற்சியிலேயே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ள நண்பர்களிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களை தான் இந்த வீடியோவை உங்களுக்காக உருவாக்கியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐஎன்ஆர் எஸ்ஐ தமிழ்நாடு போலீஸ், பாரதி ராஜா விஏஓ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மணிகண்டன் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இவங்களாம் முதல் முயற்சியிலேயே டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க. நான்காவதாக உள்ள கருப்புசாமி என்பவர் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு கிடைக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற்றவர். தற்போது பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐந்தாவதாக உள்ள சகோதரி நித்யா பல முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதினாங்க. வெற்றியின் விளிம்புக்கு சென்றும் மனம் தளர விடாமல் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து படித்து கொண்டே வந்ததால் கடந்த வருடம் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைச்சி தற்போது கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக உள்ள பாலசுப்ரமணியன், இவர் குறைஞ்ச வயசுலேயே சப் கலெக்டர் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணி சப் கலெக்டராக இருக்கிறாரு. இவர்களை நேரில் சந்தித்து இவர்களுடைய வெற்றிக்கான பாதையை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக தேர்வு திட்டம் சம்மந்தமான டீட்டெயில்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள் கேட்பாங்க. அதில் பகுதி ஆவை பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விகளுக்கு 1.5 மதிப்பெண்கள், அதாவது கேள்விகள் 100, மதிப்பெண்கள் 150. அதே போல் பகுதி ஆவில் பொது அறிவு மற்றும் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், அதாவது மேக்ஸ் சம்பந்தமாக ஒரு 25 கொஷினும், பொது அறிவு திட்டத்தில் ஒரு 75 கேள்விகளும் கேட்டிருப்பாங்க. தமிழ், பொது அறிவு, கணிதம் இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள். பகுதி ஆவில் உள்ள தமிழ் தகுதி மற்றும் பகுதி ஆவில் உள்ள பொது அறிவு திறனறிவு இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பகுதி ஆவில் உள்ள தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் 100 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதை 3 டாப்பிக்காக பிரிச்சிருக்கிறாங்க. இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டும். இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். இலக்கணத்தில் 20 வகையான டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ச்சொல், பிரித்து எழுதுக, பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இது போன்ற 20 வகையான டாப்பிக்கு. இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்பாங்க. இருந்தாலும் நீங்கள் தமிழுக்குன்னு தனியாக விற்கிற கைடு ஒன்று வாங்கிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் போகிறவங்களுக்கு இது சம்மந்தமாக தனித்தனியாக மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு புக் ஷாப்பில் தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கணங்களுக்கு தனியாக புக்கு விற்கிது. அதை வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் 20 முதல் 30 வகையான கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 11th 12th ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா இதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அடுத்ததாக இலக்கியம். இதில் 10 வகையான டாப்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் அறிஞர்களுடைய புனைப்பெயர்கள், அவர்களுடைய பாடல்கள், பாடல்களுடைய தலைப்புகள், அவர்களுடைய பாடல் வரிகளுடைய மேற்கோள்கள், இது சம்பந்தமாக 10 டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கியம் இது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. இருந்தாலும் தமிழுக்கு மட்டும் தனியாக விற்கிற கைடை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சரியான கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்க முடியும். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள இலக்கணம் மற்றும் இலக்கியம் சார்ந்த குறிப்புகளை ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிங்க. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். உதாரணமாக ஒரு அறிஞருடைய பட்டை பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் வெவ்வேறு பாடல் ஆசிரியர்களுடைய பெயர்களை குறிக்கும். இலக்கணம் மற்றும் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் யூடியூப்பில் தனித்தனியாக வீடியோ இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி அதை பார்த்து ஷார்ட்கட் மூலயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணி கொடுக்கும். யூடியூப்பில் சிலபஸில் உள்ள ஒரு டாப்பிக்கை எடுத்து ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா அதோட ஹிண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ் அறிஞர்களும் தொண்டும். அதாவது பள்ளி பாட புத்தகம் ஸ்கூல் புக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள முகவுரை இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள சமச்சீர் பாட புத்தகத்தை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சமச்சீர் பாட புத்தகத்தை படித்து முடித்ததுக்கு அப்புறம் பழைய பாட புத்தகம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழ் ஸ்கூல் புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் கிடைக்காதவங்க ஆன்லைன்லேயே ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸ்கூல் புக்ஸை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு டைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் அதுக்கான வெப்சைட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போயிடலாம். இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியான பள்ளி பாட புத்தகத்தை பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாடுலேஷனில் தான் ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூல் புக்ஸில் உள்ள ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு நோட்டு போட்டு கொஷின் ஆன்சர் டைப்பில் எழுதி வச்சு படிங்க. ஸ்கூல் புக் உங்கள்கிட்ட ஹேண்ட் காப்பியாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் மார்க்கரை வச்சு ஹைலைட் பண்ணி கூட படிங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 100 கேள்விகளும் 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து தான் வரும். சமச்சீர் பாட புத்தகத்தை படித்த பிறகு ஓல்டு தமிழ் புக் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கும். அதையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியில் 75 கேள்விகள் கேட்பாங்க. இது 9 வகையான டாபிக்ஸில் இருந்து 75 கேள்விகள் கேட்பாங்க. முதல் டாபிக் பொது அறிவியல், அதாவது ஸ்கூல் புக் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள சமச்சீர் மற்றும் பழைய ஸ்கூல் புக் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள சயின்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். பொது அறிவியல்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கில் 4லேருந்து 6 வரைக்கும் கேள்விகள் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். இந்த 6 கேள்விகளுக்கும் சரியான பதில்களை நீங்கள் அளிக்கலாம். இரண்டாவதாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், இந்த டாப்பிக்லேருந்து 4லேருந்து 8 வரைக்கும் கொஷின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குறைந்தது 6 மாதங்களுக்கு மட்டும் படித்தால் போதும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் நியூஸ் பேப்பரில் வர செய்திகளை தான் கேள்விகளாக டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்லைன்லேயே பிடிஎஃப் வடிவில் மந்த்லி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி அப்ஸ்ட்ராக்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வெப்சைட்டில் உள்ள மெட்டீரியல் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிங்க. எல்லா வெப்சைட்டையும் டவுன்லோட் பண்ணி படித்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனதும் டெய்லி வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண வேணாம். மந்த்லி அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதத்துலேருந்து படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 2023 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 2024 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது மட்டும் படித்தா போதுமானது. மார்ச் எண்டு ஏப்ரல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கான கொஷின் பேப்பரை தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஏப்ரல், மே இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸை படிக்க தேவையில்லை. நீங்கள் கடைசி 6 மாதம் படித்தால் போதுமானது. மூன்றாவதாக புவியியல், நான்காவதாக இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, அடுத்தது இந்திய ஆட்சியியல், 6வது இந்திய பொருளாதாரம், 7வது இந்திய தேசிய இயக்கம், அடுத்தது 7வது டாபிக் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் அரசியல் இயக்கங்கள், 9வது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். இந்த 9 வகையான டாபிக் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சமச்சீர் பாட புத்தகம் மற்றும் ஓல்டு ஸ்கூல் புக் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்தை ரெஃபர் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். பொது அறிவு டாப்பிக்கில் 75 கேள்விகளில் குறைந்தது 60 கேள்விகள் பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். பள்ளி பாட புத்தகம் கிடைக்காதவங்களுக்கு இதில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் மெட்டீரியல் ஸ்கூல் புக்கை வச்சு தயாரித்து தனித்தனி டாப்பிக்கு சில டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டரும் ஒரு சில தனியார் நிறுவனங்களும் தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் புக்ஸை வெளியிட்டு விற்பனை செய்கிறாங்க. அந்த புக்ஸை இண்டிவிஜுவல் டாப்பிக்கு நீங்கள் வாங்கி ரெஃபர் பண்ணுங்க. பொது அறிவில் 9 டாபிக் இருக்குதுன்னா இது ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகிடும். இன்கேஸ் ஸ்கூல் புக்கு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு புக்கை வாங்கி வச்சு ரெஃபர் பண்ணி படிங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இதில் 25 கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒரு கேள்விகள் கன்ஃபார்மாக வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் கேட்பாங்க. ஆனால் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேள்விகளை விரைவாக அளிக்க முடியும். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகளுக்கு பதிலளிக்க புக் ஷாப்பில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சம்மந்தமான எத்தனை கம்பெனி கைடு இருக்கோ அந்த கைடு எல்லாத்தையும் வாங்கிருங்க. எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் டெய்லியும் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா விரைவாக நீங்கள் பதிலளிச்சிடலாம். ஆப்டிடியூடில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணி
வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற கைடில் உள்ள சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 25க்கு 25 ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்தது டைமிங் ஷெடியூல். அதாவது டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் போகிறவங்க ஒரு மாதிரியாக டைம் ஷெடியூலில் கீப்பப் பண்ணுவாங்க. வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தகுந்த போல் ஷெடியூலை அமைச்சிக்கோங்க. ஷெடியூலில் தமிழுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கீடு பண்ணி ஆகணும். தமிழிலிருந்து 100 கேள்விகள் கேட்கறதுனால தமிழுக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிக நேரத்தை செலவிடுங்க. காலையில் நேரன்றது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் தமிழை காலையில் அமைச்சிக்கோங்க. பின்பு காலை 10 மணிக்கு மேலே அறிவியல், சமூக அறிவியல், கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மதியம் ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் ஆப்டிடியூட் சம்மந்தமாக வீடியோ பார்த்தாலும் ஒரு பேப்பரில் நீங்களாக எழுதி அதுக்கு ஆன்சரை நீங்களாக தயார் செஞ்சால் மட்டும்தான் எக்ஸாமில் விரைவாக உங்களால் பதிலளிக்க முடியும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரம் தமிழுக்கும் குறைந்தது 2 மணி நேரம் மேக்ஸுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் அதிக நேரத்தை வீணாக்கிறதுக்கு வழிவகுக்கும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் உங்களை ஏமாற்றக்கூடிய கேள்விகளும் இருக்கும். உதாரணமாக பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த 2 கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 4 சரியானது மாதிரி இருக்கும். ஏன்னா 4 பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதினாங்க, அதனால் 4ம் சரியானதாக இருக்கும். இதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் உள்ள கேள்விகளை தெளிவாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முழுமையாக படிச்சுட்டு 4 விடைகளையும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணணும். இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா 4 பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அதில் சிறந்த உரை பார்த்தீங்கன்னா பரிமேலழகர். நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதற்கு விடை மணக்குடவர். இந்த கேள்விக்கான விடையை 100க்கு 90% பேர் பரிமேலழகர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் சிறந்த உரை எழுதியிருக்கிறாரு. எல்லாம் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 234 அப்படின்னு 100க்கு 90% பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அது தவறான விடை. தமிழ்நாட்டின் மொத்த எம்எல்ஏ 235. அதாவது மக்களால் 234 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1 நியமன உறுப்பினர், ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 235. ஸோ இது போல் ட்விஸ்ட் பண்ணுற கொஷின்களும் டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள்களில் இருக்கும். கவனமாக முழுமையாக படித்து பொறுமையாக விடை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி கேள்விகளில் தமிழுக்கு 100 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 90லேருந்து 100 கேள்விகளுக்கு சரியான பதில்களை அளிக்கலாம். இந்த 100 கேள்விகளுக்கு ஸ்கூல் புக்ஸை படித்தா மட்டும் போதாது, படித்ததுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி நிறையா பார்க்கணும். கோச்சிங் சென்டர் போக முடியாதவங்க ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதி பழகிக்கலாம். ஆன்லைனில் எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி 6th தமிழ் புக் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 6th புக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு நீங்கள் படித்து சரியான விடை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிக் மார்க்கில் காட்டும். இதன் கூடயே நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சு ஷேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுபோல் ஒவ்வொரு ஸ்கூல் புக்ஸுக்கும் தனித்தனியாக ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அதை எழுதி நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கேள்விகள் இது போலலாம் இருக்குமான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் டெஸ்ட்டு அதிகமாக எழுதி பழகுங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நிறைய ஆப்ஸும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சம்மந்தமாக எத்தனை கைடு கடையில் விற்கிதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 25க்கு 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 75 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிங்கன்னா குறைந்தது 45லேருந்து அதிகபட்சம் 75 கொஷினுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் எடுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வேலை கிடைச்சவங்கள்ட்டருந்து கேட்ட ரிவ்யூஸ்லாம் வச்சு சொல்லும்போது 160 கேள்விகளுக்கு விடை அளிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசு வேலை ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக கிடைக்கும். 168 கேள்விகளுக்கு மேலே விடை அளிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் அரசு வேலை ஏதாவது ஒன்று கிடைக்கும். 200க்கு 174 கேள்விகளுக்கு மேலே விடை அளிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அவாய்ட் த
அன்னெசசரி அதாவது தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவிடுறத குறைச்சிக்கோங்க. அடுத்தது டைமிங் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எக்ஸாம்லையும் நீங்கள் டைமிங் மேனேஜ்மெண்ட்டை கீப்பப் பண்ணணும். உங்களுக்கு தகுந்த போல் ஷெட்யூலை ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. காலையில் 6 மணிக்கு எழுஞ்சி தமிழ் படிக்கணும்னா நீங்கள் டைமிங் மேனேஜ்மெண்ட்டை கீப்பப் பண்ணி 6 மணிக்கு எழுஞ்சி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். அதுபோல் படித்தது மட்டும் இல்லாமல் அதிகமாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டைமிங் செட் பண்ணி டெஸ்ட் எழுதணும். அதாவது 2 அல்லது 3 கேள்விகளுக்கு 1 நிமிஷம் அப்படின்னு டைம் செட் பண்ணி தேர்வுக்கு தயாராகணும். வீட்டிலேயே நீங்கள் எக்ஸாம் எழுதி பழகுறீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி பழகுங்க. ஷேர் பண்ணி பழகினா மட்டும்தான் ஷேர் பண்ணுற ஸ்பீடு கிடைக்கும். ஓஎம்ஆர் ஷீட் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பில் லிங்க் கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் எக்ஸாமில் 200 கேள்விகளுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ண முடியும். இல்லைன்னா டைமிங்கை மிஸ் பண்ணிடுவீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி 10லேருந்து 15 நாள் ரிவிஷனுக்காக டைம் ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் புது சப்ஜெக்ட் எதுவும் படிக்கக்கூடாது. நீங்கள் படித்த சப்ஜெக்டை மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 10 நாள் அல்லது 15 நாள் தேவைப்படும். நீங்கள் ஷெட்யூல் போடும்போது அதுக்கு தகுந்த போல் ஷெட்யூல் அமைச்சு படித்தாதான் தேர்வுக்கு பயம் இல்லாத தயாராக முடியும். அடுத்தது எக்ஸாம் ஃபியர். அதாவது சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த முறை 20லேருந்து 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ண 25 லட்சம் பேரில் முறையாகவும் சரியாகவும் ப்ரிப்பேர் பண்ண 50,000க்குள்ளே தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குன்றத மனசில் நினச்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் வெற்றி பெறலாம். இன்று புத்தகத்தை தலைகுனிந்து படித்தால் நாளை அரசு பணியில் தலை நிமிர்ந்து நிற்கலாம். அரசு பணியாளராக நாளை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வே டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.